ஒரு கட்டத்துல ஷூ கூட வாங்க முடியாம இருந்தவர் இப்ப இந்தியா டீம் உடைய ஆல்ரவுண்டர் அப்படி சொன்னா நம்புவீங்களா? எஸ், குட்டி ஸ்டோரி வித் ஹர்திக் பாண்டியா. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல மிஸ்டர் சிவா 2007 அப்படின்ற பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1993 குஜராத்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்கிறாரு ஹர்திக் பாண்டியா. அவருடைய அப்பா ஒரு கிரிக்கெட்டரா இருந்தாலுமே பெரிதளவுல எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை இப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அங்க போயிட்டு ஒரு நல்ல கிரிக்கெட் அகாடமியா தேடி ஹர்திக் பாண்டியாவை சேர்த்து விடுறாரு. கோச் அவருடைய திறமையை பார்த்து வியந்துடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே ஹர்திக் பாண்டியா அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல. அதுக்கப்புறம் கோச் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஃப்ரீயாவே சொல்லித்தரேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டை பாதியிலே டிராப் அவுட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸா கிரிக்கெட்ல வராரு. ஒரு டீம் ஒன்ல ஜாயின் பண்றாரு. 228 ரன் எடுக்கிறாரு. இது பெரிதளவுல எங்கேயுமே பேசப்பட கிடையாது. அதுக்கப்புறமா 6 வருடம் கழிச்சு கடுமையா உழைச்சு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல 2015 உள்ள களமிறங்குறாரு. அந்த வருஷமே மும்பை இந்தியன்ஸை பிளே ஆஃப் கொண்டு போயிட்டு அதே வருஷமே ஐபிஎல்ல வின் பண்ண வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, 2024 ஐசிசி வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கும் இவர் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம்.